வணக்கம். மார்க்கெட் லிட்ரலி இன்னைக்கு வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு. தோ இன்ட்ராடே வந்து க்ளோஸ் டு அபவுட் 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங் இருந்துச்சு. பட் மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. நிஃப்டி ஸ்பாட் வந்து -5ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து -46 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியும் அதே தான், 117 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 117 பாயிண்ட்ஸ் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. 286 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். 48,000 வந்து 286ன்றது ஒன்றுமே கிடையாது, ரைட்? மார்க்கெட் லிட்ரலி இட் வாஸ் கில்லிங். நாளைக்கு லீவு, மகாசிவராத்திரி. இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து பிஎஸ்சியில் இருக்க சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு க்ளோசிங். அண்ட் நிஃப்டி வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு க்ளோசிங். ஸோ இன்னைக்கு வந்து டைம் கில் பண்ணும். நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், இந்தியா விக்ஸ் இருக்குல்ல, இந்தியா விக்ஸ் வந்து இன்னைக்கு 6% இல்லை 5.04% வந்து கம்மியாக இருக்குது. 13.74 பாயிண்ட்ஸில் தான் வந்து இந்தியா விக்ஸ் இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் படுக்கிற லெவலுக்கு வந்துருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரைடே அன்னைக்கு, ரைட்? தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறமா ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பிஹேவ் ஆக போகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஸோ ப்ராக்டிக்கலி இன்னைக்கு ப்ரீமியம் சாப்பிட்ற நாள். ஆப்ஷன் ரைட்டிங் இருக்குல்ல, ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணவங்க அத்தனை பேருமே வந்து கால் சைடும் சரி புட் சைடும் சரி அவங்க ப்ரீமியம் சாப்பிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே வந்து அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி தோ அட்வான்ஸ் டிக்ளைன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், நிஃப்டி ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, ஒரு 230 ஸ்டாக்ஸ் பக்கமாக இருக்குது. அந்த ஸ்டாக்ஸில் வந்து 176 ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. டிஸ்கவுண்ட்னா வந்து நெகட்டிவில் இருக்குது. அண்ட் வெறும் 56 ஸ்டாக்ஸ் மட்டும் பாசிட்டிவில் இருக்குது, அட்வான்ஸில் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. போனால் போகுதுன்னு சொல்லிட்டு மீடியா டைம் பாஸ்க்கோசரம், சரியா? நீங்கள் வந்து மெட்டல்லாம் வந்து இன்றைக்கி சரியான மிதிச்சிருக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறாரு, அலுமினியமு ஸ்டீலு இவங்களெல்லாம் போட்டு அடிக்க போகிறேன், 25% டேரிஃப் இருக்க போகுது, அது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சீரியஸாக சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் பூரா எந்த அளவுக்கு நம்ம வந்து ரஷ்யாவில் வந்து டிஸ்கவுண்டட் ஆயில் நம்ம வாங்கினோமோ அதே மாதிரி இந்த தடவை யூஎஸ்லேருந்து நம்ம நிறைய வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யூஎஸ் வாண்ட்ஸ் டு பி நம்பர் 1 ஆயில் சப்ளையர் ஃபார் இந்தியா. இந்தியா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யூஎஸ்க்கு. ஸோ ட்ரேட் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. நம்ம எப்படி சைனா கூட புலம்புறோமோ, நம்ம வந்து சைனாவில் போய் விற்க முடியல, அதே மாதிரி தானே அவனும் புலம்புவான். ஸோ யூஎஸும் அதே மாதிரி புலம்பலில் தான் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து லெஸ் தென் 5% டேக்ஸில் இம்போர்ட் பண்ணுறோம், வேறஸ் நீங்கள் வந்து 100% டேக்ஸ் போடுறீங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயத்தில் தான் இந்தியா வந்துச்சுனால் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆக்ரி ப்ராடக்ட்ஸ் ஒன்று, ரெண்டாவது வந்து பவுட்ரி, இந்த கோழி இறைச்சி அதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறது, மூணாவது பால். இந்த பாலில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யூஎஸ் வந்து they insisted that they will exportன்றது. இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெசிஸ்ட் பண்ணிச்சு. ஆனால் இந்த கவர்மெண்ட், யூஎஸ் கவர்மெண்ட் ட்ரம்ப் மூலமாக அது வந்துச்சுன்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணுறது மிக கடினம். யூஎஸில் இருக்கிற பாலில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து போன தடவை வந்து சென்டிமெண்ட் ரீசன்ஸ், ரைட், சென்டிமெண்ட் ரீசன்ஸ் கொடுத்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற மாடு எல்லாமே வந்து நான்வெஜ், நம்ம கேட்கலாம் நான்வெஜ்ஜா கேட்டால் எஸ், அந்த ஊரில் இருக்கிற பசுமாட்டுக்கு வந்து கறி போடுவாங்க. எந்த கறி? மாட்டுக்கறியை வந்து அரைச்சி போடுறாங்க, பன்னிக்கறியை அரைச்சி போடுறாங்க. ஸோ தட் அவங்களோட பால் திக்காக இருக்கணுன்றதுக்கோசரம், ஹை ஃபேட் கண்டென்ட்டுக்கோசரம். நம்ம ஊரில் அது ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தை சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. ஸோ யூஎஸில் வந்து நான்வெஜ் ஃபீட் பண்ணுறீங்க, ஸோ இதை வந்து இந்தியாவில் எக்ஸப்ட் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி கவர்மெண்ட் பண்ணி அந்த தடவை எஸ்கேப் ஆகிடுச்சு. இந்த தடவை எஸ்கேப் ஆக முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது வந்து சிக்கன். நம்ம வந்து சிக்கனை வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருந்தால் மேக்ஸிமம் போகுது. இந்தியாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் தி சிக்கன் ஆகட்டும் இல்லை முட்டை ஆகட்டும் இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் மேக்ஸிமம் போகுது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நாமக்கல், ஈரோடு அந்த பகுதியில் இருந்தால் மேக்ஸிமம் போகுது. அண்ட் இது வந்து யூஎஸ் வந்து பெரிய லெவலில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் என்ன, பவுட்ரி இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் பண்ணுறாங்க, மிஷின்ஸை வச்சுட்டு பெருசாக பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்களோட சிக்கன் வந்து மச் சீப்பர் அண்ட் ஹையர் ஃபேட் கண்டென்ட் இருக்குது. ஸோ கொழுப்பும் நிறையா இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் வந்து இதை எப்படி ரெசிஸ்ட் பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். அதே மாதிரி
மட்டன், ரைட், இறைச்சி, இதை வந்து எப்படி ரெசிஸ்ட் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அதர் தேன் திஸ் வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னால், ரூபி மீண்டும் 87 வந்து தாண்டி இருக்குது. 87.20 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ரைட் நோ. இன்றைக்கி 87.24 வரைக்கும் போயிட்டு 20 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஒன்று தான். நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், கோல்டு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் உளுந்தாலும் இந்தியன் மார்க்கெட்டில் பெருசாக உழுவாது. எப்படின்னு சொன்னால், கோல்டு எவ்வளோ தூரம் கீழே விழுவுதோ அந்த அளவுக்கு ருப்பியை ஏற்றி அதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, ருப்பியை வந்து வீக் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், கோல்டு வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் க்ளோஸ் டு அபவுட் $19 கீழே விழுந்திருக்கு. ருப்பி அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. டாலர் இண்டெக்ஸு சாதாரணமாக, மறுபடியும் நான் சொல்கிறேன், டாலர் இண்டெக்ஸ் வந்து சாதாரணமாக வீக் ஆச்சுன்னு சொன்னால் ருப்பி ஸ்ட்ராங் ஆகணும். டாலர் இண்டெக்ஸ் வந்து 0.5% வீக் ஆகிருக்கு. அப்போ டாலர் இண்டெக்ஸ் வந்து 0.5% வீக் ஆச்சுன்னு சொன்னால் நம்மளுது வந்து நம்ம 86.70 86.80 அந்த லெவலில் இருந்துச்சு. அது ப்ராபப்ளி 86.50 வரைக்கும் வந்திருக்கணும். அட்லீஸ்ட் 60 வரைக்காச்சும் வந்திருக்கணும். இன்ஸ்டன்ட் அது வந்து மேலே போயிருக்கு. ஸோ இது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கட்டாயம் இருக்கும். இன்றைக்கி டேட்டில் வந்து இந்தியாவில் கோல்டு கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் எத்தனை மார்வாடிஸ், ரைட், எத்தனை என்பிஎஃப்சிஸ், எத்தனை பேங்க்ஸு, எத்தனை ஃபேமிலிஸ் வந்து இன்ஃபேக்ட் நம்மளோட மேக்ஸிமம் சேவிங்ஸ் வந்து இந்த 2 இடத்துல தான் வச்சுருக்கிறோம். ஒன்று ரியல் எஸ்டேட்டு, இன்னொன்று வந்து கோல்டு. இதை தாண்டி தான் வந்து மற்ற சேவிங்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட் டெஃபினட்டாக அதை வந்து அப்செட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்றைக்கும் எஃப்ஐஐஸ் வந்து விற்றுருக்குறாங்க. 3500 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. 3529 crores வந்து விற்றுருக்குறாங்க. டிஐஏ ஆஸ் யூஷுவல் 3030 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டிஷாக போச்சு. மார்க்கெட்டில் அதர் தென் இந்த ருப்பியை தவிர வேறு எதுவுமே வந்து மார்க்கெட்டில் காணாம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. ரொம்ப 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 ஃப்ளாட்டிஷாக இருக்குது. அதர் தென் கோல்டு நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது பாருங்களேன், $19 இருந்துச்சு மைனஸ், இப்போ -$25 பக்கமாக வந்திருக்கு. சில்வர் வந்து 1.5% வந்து கீழே விழுந்திருக்கு. 1.53% வந்து கீழே விழுந்திருக்கு. சில்வர் இந்தியன் ருப்பி டேர்ம்ஸில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 98,000 rupees பர் கேஜி ஆஃப் சில்வரில் நிற்கிது. வேறு எதுவுமே வந்து மார்க்கெட்டில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. நாளைக்கு வந்து சிவராத்திரியை ஒட்டி மார்க்கெட் லீவ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரைடே இன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங் தான் வந்து ஓரளவுக்கு டேட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரமும் ஒரு டைரக்ஷன் இல்லாதையே தான் போயிட்டுருக்கு, லைக் லாஸ்ட் வீக். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீழே அந்த 22,400 500 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகுதா, அதை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். மற்றபடி மார்க்கெட்டில் பேசுகிறதுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மண்டே அன்னைக்கு நம்மளது எக்ஸ்பைரி இருக்குது, ப்ளஸ் அமாவாசை, ஹை எனர்ஜி டே இருக்குது. டெஃபினெட்லி வோலட்டாலிட்டி செகண்ட் ஹாஃபில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கான என்எஸ்சி டேட்டாஸ் வச்சுக்கிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளால் ஷேர் பண்ண முடியுமான்றது நம்ம பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.